எடப்பாடி இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. திமுகவில் பெரிய குழப்பம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் முன் வச்சாரு. இதுல திமுகவில் எந்த குழப்பமும் இருக்காதா? இதுல வந்து சிக்கல் அதிமுகவுக்கு தானா? இல்லை, நான் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். அதாவது 6 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆமா. அப்போ இந்த 6 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறத வந்து இப்போ அதிமுகவட்டையும் திமுகவட்டையும் மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ முதல்வரும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் செய்து கொண்டால் தாராளமாக வந்து இது 2 அதிமுக 4 திமுகன்னு மாறிடும். இங்கேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே ரீச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நம்பர் கிடையாது, அதாவது 2வது நம்பரை வந்து அதிமுகவிலிருந்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வந்து போட்டியில்லாத தேர்தலாக இருந்தால் தான் சுமூகமாக இருக்கும். ஏனென்றால் 5 பேர் வந்து இப்போ பாமக கிட்ட இருக்காங்க, 4 பேர் வந்து பாஜக கிட்ட இருக்காங்க. இப்போ பாஜகவினுடைய தலைவரும் சொல்லியிருக்காரு, அது இதை பற்றின அந்த விஷயம் வந்து தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையை கொண்டு போக வேண்டும் என்று பரவலான ஒரு இது வந்து அண்ணாமலையினுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் பாஜக தலைவரை வந்து இங்கிருந்து நீங்கள் சென்டருக்கு கொண்டு போக வேண்டும் என்றும், அது ராஜ்யசபா ரூட்டில் தான் முடியும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இல்லைன்னா எம்பி தேர்தல் ஜெயிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அப்படி கொண்டு போயிட்டு அவர் அமைச்சர் ஆக்க வேண்டும், இல்லை என்றால் அது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறும். ஏனென்றால் இத்தனை நாள் உழைத்த ஒரு மனிதர், அவருக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து மு.க. ஸ்டாலின் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டார்னா தாராளமாக 6 பேர் அப்படியே சொலையாக வந்து போயிடலாம். 2 பேர் அதிமுக, 4 பேர் திமுக, அதாவது மக்கள் நீதி மையம் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி. இது ஒரு பக்கம். அடுத்ததாக அப்படி முடியவில்லை என்றால் அங்கே ஒரு சூப்பரான ஒரு பாலிடிக்ஸ் வரும். யார் பாமகவை கொண்டு வர வேண்டுமா, இல்லை பாஜக கொண்டு வர வேண்டுமா என்ற அந்த பாலிடிக்ஸ்குள்ளால் ஒரு பெரிய ஒரு அது எப்படி எடப்பாடி விளையாடுவார்ன்றது நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து கார்னராக நிற்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். அந்த இடத்துலேருந்து ஆனால் நிறைய வாய்ப்புகள் நான் காண்கிறேன். ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னு பார்க்கும்போது அன்புமணிக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, இதுல வந்து அவர் கட்சிக்குள்ளாலே ஏறி ஒரு குழப்பத்தை பண்ணலாம். அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாமகவில் யாருடைய கை ஓங்கி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியுடைய கை நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ வந்து ராமதாசனுடைய கையை வந்து இன்னும் ஊக்க வைக்க வேண்டும் என்றால் அது எடப்பாடினால் இன்னைக்கு முடியும். தாராளமாக எடப்பாடி தாராளமாக சென்று அன்புமணியை தவிர்த்து விட்டு தாராளமாக ராமதாஸ் கிட்ட ஒரு டீல் போடலாம். இதுவரை உங்கள் மகனான நான் கொண்டு வரேன், ஆனால் நீங்கள் வந்து அறிவிக்க வேண்டும் என்ற அந்த இடத்துக்கு போகலாம். ஏனென்றால் இன்றைக்கும் பாஜக கூட்டணியில் வர வேண்டாம் என்று நினைக்கிறவர் ராமதாஸ் தானே தவிர அன்புமணி கிடையாது. அன்புமணிக்கு எப்படியாச்சும் ராஜ்யசபாவுக்கு போனால் மட்டும்தான், அது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போ அதை வந்து தாராளமாக அப்பன் மகனுக்கு போட்ட பிச்சையாக எடுத்துக்கொண்டு தாராளமாக அவர் செயல்படலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட தாராளமாக சொல்லலாம், அண்ணாமலை தானே நம்மளை கழுவி ஊற்றிட்டு இருந்தான், அவனுக்கு நம்ம வழியாக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம், அதனால அண்ணாமலை போடுங்க அப்படின்னு கூட தாராளமாக சொல்லலாம். அதிமுக எடப்பாடி கையில் இருக்கு. ஆமாம்மா, எடப்பாடி கையில் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பால் எடுத்து கொடுத்துருக்கோம். அவர் வந்து எப்படி விளையாடுறாருன்னு பார்ப்போம். ஒன்று, ரொம்ப சேஃபாக தான் ஆடுவார் என்று இதுவரை இருக்கின்ற விஷயங்கள்னு தெரியுது. அடுத்தது மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை மிக தெளிவாக யார் இந்த மாநில தேர்தலுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அவர்களை எல்லாம் பிடிச்சி இப்போ வந்து அனுப்பக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. பாரிங் வில்சன், அது வில்சன் வந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுவரை அதாவது ராஜ்யசபா எம்பிகளுடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கனிமொழியை தாண்டி இன்னொரு நபர் வந்து இந்த அளவுக்கு ஒரு வைகோனுடைய 80s 90s வச்சுக்கொள்ளலாம். ஏறத்தாழ அந்த அளவுக்கு வந்து துருன்னு எல்லா இடத்துலையும் எந்த ஓபிசி ஒரு செமினார் ஆனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் நிற்கிறதானாலும் சரி, இங்கே இருக்கிற அப்போ என்னை பொறுத்தவரை மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஆனாலும் சரி, வில்சன் ஆனாலும் சரி, அவர்கள் தன்னைத்தானே செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 சீட்டு தான் இப்போ பாக்கி இருக்குது. அந்த 2 சீட்டில் யாருன்னு தான் இப்போ அப்துல்லா இருக்காரு, சண்முகத்துக்கு கொடுப்பாங்களா, அப்துல்லா கொடுப்பாங்களா, இல்லை பாக்கி இருக்கின்ற வைகோக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை வைகோக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு வயதாயிட்டு விட்டது. மகனுக்கு ஏற்கனவே வந்து லோக்சபா சீட்டு வந்து துரை வைகோ ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது ராஜ்யசபா கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ சொல்லிட்டாரு. அதான் அவரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதே திமுக தானே. நெரு இல்லைன்னா அவர் வந்து ஜெயிக்க முடியாதுன்ற விஷயமே இருக்குது இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு வந்து மதிமுகவுக்கு எவ்வளவு மரியாதை செய்யணுமோ தாராளமாக செய்து விட்டார்கள் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, பார்வையாக இருக்கிறது. அப்போ அதனால் வந்து ஒரு பெண்ணுக்கோ இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட
காஸ்ட் ஃபார்மேஷனுக்கோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு நபரை வந்து அங்கே அகாமடேட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து மு க ஸ்டாலின் கிட்ட இருக்கிறது. இதுவும் என்னை பொறுத்தவரையில் எந்த அளவு எப்படி ஆடுவார் என்பது மிக 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 நான் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதுவும் நமக்கு ஒரு பெரிய இண்டிகேஷன் தரும். 26 வந்து எப்படி வருகிறது என்பது இதுவும் ஒரு பெரிய இண்டிகேஷன் வரும். அப்போ 2 பேருக்கும் சூப்பரான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றாக இந்த களம் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து இந்த 6 சீட்டு கொடுத்திருக்கிறது. இது வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இப்படி தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருந்தால் கூட இது புதிதான வாய்ப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மு க ஸ்டாலினுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.